வழியில் தான் நம்ம சொந்த ஊரான தென்மாதி மங்கலமும் இருக்குது. அங்கே பார்க்குறது பருவதமலை தான். இந்த மலைக்கு போகிறதுக்கு இந்த வழியில் தான் போகணும். நேராக போனால் பருவதமலைக்கு போயிடலாம். ஆனால் இங்கே பக்கத்தில் ஒரு மாரியம்மன் கோவில் இருக்குது. எப்பயுமே இந்த மாரியம்மன் கோவில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். எங்களுக்கு ரொம்ப பழமை வாய்ந்த இந்த கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஏரி இருக்குது. இந்த முறை நாங்கள் போனப்போ வெயில் காலம், ஏரியில் தண்ணி இல்லை. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நல்ல அழகான மாட்டு வண்டி ஒன்று வந்திருக்கு. அதிகாலை 6 மணிக்கு நாங்கள் கோவிலில் ரீச் ஆகிருந்தோம். சாமி நடை திறந்து இருந்துச்சு. உள்ளே போய் நாங்களே பூஜை பண்ணோம். ரொம்பவுமே பழமையான கோவில், ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். இங்கேருந்து நம்ம ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நாம் பஸ் பிடிச்சி புதூர் மாரியம்மன் கோவிலுக்கு போக போகிறோம். வண்டி ஏறி கிளம்புறதுக்கு முன்னாடி நாம் இந்த இடத்த எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருந்தோம். பக்கத்தில் இருந்த இடத்தெல்லாம் பார்த்தோம். ரொம்ப பச்சை பசேல்னு அழகாக, மனசுக்கு ரொம்ப அமைதி தரக்கூடிய அளவுக்கு இயற்கை சூழ் ரொம்ப நிறைஞ்சி அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம கிராமத்துக்கு தான் வரணும். புதூர் மாரியம்மன் கோவில் வந்திருக்கிறோம். இப்போ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா கலசத்துக்கு மேலே அவங்க தீர்த்தத்தை கொட்டி பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அபிஷேக தீர்த்தத்தை எல்லாரும் வாட்டர் கேனில் பிடிச்சிட்டு போயிருந்தாங்க. நானும் ஒரு வாட்டர் கேனை வாங்கிக்கிட்டேன். இப்போ நம்ம பார்க்குற இடம் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு காட்டு கோவில். இந்த காட்டு கோவிலில் தான் முதலாக மாரியம்மனுக்கு பூஜை பண்ணதாகவும், இந்த இடத்துல தான் கோவிலும் முதலாக அமைஞ்சிருந்ததாகவும் சொல்லப்படுது. இங்கேருந்து தான் இப்போ நம்ம பார்த்த பெரிய கோவில் கட்டியிருக்கிறாங்க. இந்த கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமை வாய்ந்தது. மரங்கள், அங்கே இருக்கிற மரங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப அடர்ந்து வளர்ந்த காட்டு மரங்கள். இப்படி ஒரு இடம் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சாமிக்கு தேவையான பூஜை பொருட்கள் எல்லாத்தையுமே, புடவை எல்லாத்தையுமே வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் ஒரு சின்ன நீரோடு இருக்குது. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.